30 வயசாகியும் திருமணம் ஆகலையா? திருமண தடைப்பட்டுட்டே இருக்கா? இன்னும் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயில் ஆகி செகண்ட் மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்களா? என்னதான் பரிகாரம் பண்ணாலும் கோவிலுக்கு போனாலும் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? உங்க எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் இந்த வீடியோல எதுவும் பரிகாரம் மாதிரியான விஷயங்களோ எதுவுமே ஷேர் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு எதனால அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஜோதிட ரீதியா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், திருமணம் ஆகல, லேட்டா நடக்குது. 35 வயசுல எல்லாம் சில பேருக்கு கல்யாணம் ஆகுது, 40 கூட ஆயிடுது இல்லையா இப்பெல்லாம். இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? சில பேருக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிட்டு தானே இருக்கு. ரொம்ப சீக்கிரம் யாரும் இப்ப பண்றது இல்லை இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் அந்த நடக்க வேண்டிய வயசு அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குல்ல, கரெக்டான ஒரு ஏஜ்குள்ள ஒரு ஏஜ் லிமிட்னு இருக்குல்ல, அதுக்குள்ள நடந்துருது. கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணிடுறாங்க சில பேருக்கு ஏன் லேட் ஆகுது? சில பேர் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால? இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல உங்களோட சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு சரியா? உங்க ஜாதகத்தை நீங்க பாக்கணும். ராசி பலன் பத்தி மட்டுமே பார்த்துட்டு இருக்க கூடாது. ராசி பலன்ல கல்யாணம் சூப்பரா நடக்கும்னு சொல்லுவோம், இங்க நடக்காது. உங்களுக்கு ஏன் நடக்கல இதை நீங்க யோசிக்கணும். உங்களோட ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பலன் தான். அது வெறும் ஒரு 30% தான். 70% உங்க ஜாதகத்துலதான் எல்லாமே. உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தான் இருக்கு. கல்யாணம் ஒருத்தருக்கு நடக்கல இல்ல லேட் ஆகுது, இது ரெண்டுக்குமே 2 ரீசன் இருக்குங்க. முதல்ல, உங்களோட சொந்த ஜாதகத்துல குடும்பஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2 7வது இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5வது இடம், அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கும். ராசி லக்னத்துக்கு 7, 2, 5வது இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னன்னா களத்திர தோஷம், 2, 7வது இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 5வது இடம், அது புத்திர தோஷம். 5வது இடம் பாதிக்கப்பட்டிருந்தா குழந்தைங்க ஆப்வியஸா மேரேஜ் ஆனா ஃபியூ இயர்ஸ்ல 1 or 2 இயர்ஸ்ல குழந்தை பிறந்துரும் இல்லையா? சில சினரியோல கொஞ்சம் லேட் ஆகலாம். ஓகேவா? சோ எல்லாருக்கும் அப்படி நடந்துடல, சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சோ இந்த குழந்தை விஷயம் லேட்டா நடக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணமே ஃபர்ஸ்ட் லேட்டா நடக்குது. கல்யாணம் அதனாலதான் உங்களுக்கு லேட் ஆகுது. புத்திர தோஷம் இருந்தாலும் கல்யாணம் லேட் ஆகும், களத்திர தோஷம் தான் இல்ல. சில பேர் இப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க, நமக்கு கல்யாணம் லேட் ஆயிட்டு இருக்கே, களத்திர தோஷம் இருக்கோ, மேரேஜ் பிரச்சனை இருக்கோ, வரப்போற பார்ட்னர் எப்படி இருப்பாங்களோ, இப்படி எல்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா லேட் மேரேஜா இருக்கும், ஆனா பார்ட்னர் ரொம்ப சூப்பரானவங்களா வருவாங்க. அவங்க ஜாதகத்துல களத்திர தோஷம் இருக்காது. ஐ மீன் அந்த திருமண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், புத்திர தோஷம் இருக்கும், அதனால கல்யாணம் லேட் ஆகும். ஓகேவா? ஒரு ரீசன் இது. இன்னொன்னு என்ன, அந்த புத்திர தோஷம்னு சொன்னோன்னே நீங்க பயந்துடக்கூடாது, குழந்தையே பிறக்காம போயிடுமா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. லேட்டா குழந்தை பிறக்கும். பாவ கிரகங்கள் 5வது இடத்துல குழந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல பாவ கிரகங்கள் இருக்கும். இல்லைன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு 6, 8, 12ல மறைஞ்சிருக்கும். லக்னத்துக்கு 6, 8, 12வது இடங்கள்ல இந்த மாதிரி இருந்தா புத்திர தோஷம், குழந்தை லேட் ஆகும், பெண் குழந்தை பிறக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தை விஷயம் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளவுதான். பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவான ப்ரொடெக்டிவான பார்ட்னரா உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. குழந்தை விஷயத்தினால கல்யாணம் லேட் ஆகுது. இது உங்க சொந்த ஜாதகத்துல தெரியும். ராசி பலன் மட்டுமே நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கும். எப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கான அந்த டைம் வருது அப்படிங்கிறத சொந்த ஜாதகத்துல தான் செக் பண்ண முடியும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு நடக்கல, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரேக் ஆயிருச்சு, செகண்ட் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மாங்கல்யஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 7வது இடத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்து தசை நடத்திட்டு இருக்கும். அந்த தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 2, 7வது இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா கூட கல்யாணம் லேட்டா நடக்கும். இல்லைன்னா சீக்கிரமே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, 2, 7வது இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சீக்கிரமே கல்யாணம் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அது இன்டர் கேஸ்ட், இன்டர் ரிலிஜன் மேரேஜ் மாதிரி இருக்கணும். 2, 7வது இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, 25, 27 வயசுல எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆகுது இல்லையா? சோ 25 வயசுல எல்லாம் 2, 7வது இடங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் ஃபர்ஸ்ட் ஆகாது. சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்க
அது உங்க கம்யூனிட்டியில தான் பண்றீங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல லவ் மேரேஜா இருந்தா சீக்கிரம் நடக்கும், உங்க கம்யூனிட்டியில தான் நடக்க போகுது, அரேஞ்ச் மேரேஜா தான் இருக்க போகுது அப்படின்னா லேட் மேரேஜா இருக்கணும். கலத்திர ஸ்தானம் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணக்கூடாது, மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காது. ஸோ பொருத்தம் பார்க்கும் போது கல்யாணத்துக்காக கேட்கும் போது இதெல்லாம் கேட்பாங்க. சில பேர் மேரிட் கப்பலே கேட்பாங்க. அப்ப நான் கேட்பேன், நீங்க லேட் மேரேஜான்னு கேட்பேன். இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்டர் கேஸ்ட் இன்டர் ரிலிஜன் மாதிரி ஏதோ ஒரு மேரேஜ் உங்களுக்கு நடந்திருக்கு, அதனாலதான் உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆயிருக்கு அப்படின்னு. இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த களத்திர ஸ்தானம் 7 2வது இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எப்படி சீக்கிரம் நடக்கும்? இன்டர் கேஸ்ட் மேரேஜுங்கனால சீக்கிரம் நடந்திருக்கு. பொதுவாவே இந்த 2 7வது இடங்கள்ல வந்து பாவ கிரகங்கள் இருந்துச்சுனாலே சொந்தத்துக்குள்ள பொண்ணு இருக்காது. பொண்ணு மாப்பிள்ள உங்களோட பார்ட்னர் வந்து சொந்தத்துக்குள்ள அமைய மாட்டாங்க. பொருத்தம் பார்க்கும் போதெல்லாம் கேட்பாங்க, பொண்ணு சொந்தத்துல இருக்காங்களா, வரப்போற பையன் வந்து சொந்தமா. சோ இதுக்கெல்லாம் வந்து ரீசன் அந்த பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் கிடைச்சனாலதான். ஓகே, இந்த செகண்ட் மேரேஜ் மாதிரியான விஷயம் இருக்குல்ல, 2வது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயில் ஆகி செகண்ட் மேரேஜ் நடக்கிறது, இது யாருக்கு நடக்கும்னா 2 7வது இடங்கள் பாதிக்கப்பட்டு கல்யாணம் சீக்கிரமே பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த தசாபுத்தி வரும்போது அஷ்டம சனி ஜென்ம சனி எல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரேக்கப் ஆயிரும். இன்னொன்னு 7வது இடம் கெட்டு 11வது இடம் வந்து நல்லா அதிக சுபத்தன்மையோட இருந்துச்சுனாலும் அவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ் நடக்கும். எப்ப நடக்கும்? அந்த கனெக்ஷன் வரணும். எல்லா ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா 3 7 11 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் கொண்ட கிரகங்களுடைய தசாபுத்தி வரும்போது கல்யாணம் நடக்கும். அது அஸ்ட்ராலஜரால தான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின்ஸை கேட்கலாம். இப்போ கன்சல்டேஷன் பாத்தீங்கன்னா எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது, எல்லாமே பர்சனலா உங்க பர்த் சார்ட்டை நானே ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷனுக்கு 1 டைம் வரீங்க, உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அந்த டைம் நீங்க கேட்டுருங்க. நீங்க இன்னொரு தடவை பிங் பண்ணி எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சார்ட்டே கனெக்டடா இருக்காது. நான் வேற யாருக்காவது கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருப்பேன், பர்சனல் ஒர்க்ல கூட நான் எங்கேஜா இருந்திருக்கலாம். அந்த டைம்ல நீங்க பிங் பண்ணி கேட்டீங்கன்னா என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. உங்களோட கொஸ்டின்ஸை உங்களுக்குன்னு அலாட் பண்ண அந்த டைம்ல நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே, ராசி பலன் வீடியோஸ் எல்லாமே ராசி பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. நம்ம சேனல்ல ஜென்ரல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, அவ்வளவுதாங்க. இதை தவிர நீங்க வந்து பரிகாரம் பண்றேன், கோவிலுக்கு போறேன், 10 பொருத்தம் பாக்குறேன், இப்படி எது பண்ணாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி, திருமண ஸ்தானாதிபதி அந்த டைம் வந்தாதான் கல்யாணம் நடக்கும். பரிகாரம் பண்ணோம்னா அப்படியெல்லாம் நடந்துராது. ராசி பலன்ல சொன்னா அப்படியெல்லாம் நடந்துராது. ராசி பலன்ல கோச்சார அமைப்பு படி திருமண ஸ்தானங்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுப்போம். அதையே நீங்க அப்படியே எடுத்துக்க கூடாது. உங்க ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா இது எல்லாருக்கும் மேட்ச் ஆயிடுதுல. உங்களுக்கு உங்க ராசி, இப்ப கடகம் ராசின்னு எடுத்துக்கோங்களேன். கடகம் ராசியில சொந்த ஜாதகம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து நல்ல யோக தசா புத்திகள் போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு ராசி பலன் பொருந்தும். உங்களுக்கு ராசி பலன்ல திருமணம் நடக்குதுன்னு சொல்றாங்க, எனக்கே நடக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க செக் பண்ணவே மாட்டீங்க. உங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல எப்ப திருமண ஸ்தானாதிபதியுடைய தசாபுத்தி வருது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம்.